Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் அப்படினு சொல்லுவோம். சோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல பார்த்தோம் மூவிங் சார்ஜஸ்னால அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸால ஒரு கண்டக்டர்ல ஒரு மெட்டீரியல்ல வந்து என்ன பண்ண முடியும் எலக்ட்ரிக் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்லியிருக்கோம். ஆனா நார்மலா வந்து எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ரேண்டமா இருக்கும், ஒழுங்கற்ற முறையில் அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கும். பட் அது ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல வந்து டிரைவ் பண்ணோம் அப்படினா மூவ் பண்ண வச்சோம் அப்படினா எலக்ட்ரிக் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ எப்படின்னு பாப்போம். see first ஒரு மெட்டீரியல் எடுத்துப்போம் இல்லையா, கண்டக்டிங் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் காப்பர் ராட் அப்படின்னு வச்சுக்கோமே. சோ ராட் அது பிளேட் ஷேப்ல இருந்தாலும் சரி, வயரா இருந்தாலும் சரி, என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, அது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலா இருக்கணும். சரி, சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டா சென்ட்ரல்ல வந்து என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், இது வந்து அவுட்டர் லேயர் இல்லையா. சோ இத ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லிருப்போம். சோ திஸ் இஸ் நியூக்ளியஸ் இல்லையா, நியூக்ளியஸ், அதுவும் பாசிட்டிவ்லி சார்ஜ், ரைட். என்ன ரீசன், நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. நியூட்ரான்ஸ் எதுக்குமே சப்போர்ட் பண்ணாது, சார்ஜ்லெஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். அப்ப புரோட்டான் வந்து பாசிட்டிவ். சோ அதனால நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், புரோட்டான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதுதான் அதை டாமினேட் பண்ணக்கூடியது. சோ அப்ப நியூக்ளியஸ் பாசிட்டிவ். இத சுத்தி ரிவால்வ் ஆகக்கூடிய பார்ட்டிகிள், ஐ மீன் அது எலக்ட்ரான்ஸ். சோ இப்படி இருக்கும். அதுல ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல, கண்ட்ரோல் அண்ட் அன்கண்ட்ரோல். அன்கண்ட்ரோல்ட் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஓகே. சோ இப்ப இந்த கண்டக்டர் வச்சுக்கோமே, இந்த ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் அதுல என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எதோட கட்டுப்பாட்டுல இருக்காது, ரேண்டமா அங்கேயும் என்ன பண்ணிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஆட்டம்லயே இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ரேண்டமா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். Then net flow of charges inside the conductor is equal to 0 or net current இல்லையா, total current or net flow of charges என்ன. For example, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டமா இருக்கிறதுனால, ஒழுங்கற்ற முறையில் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கிறதுனால எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இன்னொரு 50% ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப டோட்டல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வரும்போது 0. ஏன், டைரக்ஷன் மாறுது, ஆட் பண்ணும்போது மைனஸ் போடுவோம். சோ அப்ப என்ன ஆகும், வேல்யூ 0. அப்ப நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னாலும் 0 தான், நெட் கரண்ட்னாலும் 0 தான். அப்ப என்ன பண்ணிருக்கணும், எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸையும் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல வந்து என்ன பண்ணணும், மூவ் பண்ண வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், we need to apply a potential difference by connecting a battery. ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி என்ன கொடுக்கணும், potential difference. அப்ப இது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல் இல்லையா. சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாமா, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப இது ஃபுல்லி நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடியது, இது ஃபுல்லி பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ் டெர்மினல். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் கரண்டே வந்து ஃப்ளோ ஆகும், அது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நார்மலா இந்த மாதிரி இருக்கிறோம் ஒரு பர்சன், இந்த மாதிரி இன்னொரு பர்சன். சோ இது வந்து எர்த் சர்ஃபேஸ்ல நிக்கிறோம் இல்லையா. சோ நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோஸ் பைப் அப்படின்னு சொல்ல இல்லையா, தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய, அவ்வளவு வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஹோஸ் பைப் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்கு. சோ இதுல வந்து நார்மலா என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. சரிப்பா, இப்ப இந்த டியூபோட ரெண்டு எண்டு, ஒன்னு ஏ இன்னொன்னு பி, ரெண்டு எண்டும் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரே ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்க ஹைட் h1, இது ஹைட் h2 அப்படின்னா h1 is equal to h2 இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுமே ஒரே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் அழுத்தம் இல்லையா, டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய அழுத்தம், அதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இப்ப ஹைட் சேமா இருக்கிறதுனால இதுல வந்து என்ன ஆகாது, வாட்டர் ஃப்ளோ இருக்காது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டியூப் எடுத்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க, அந்த டியூபோட ரெண்டு எண்டையும் ஒரே ஹைட்ல இப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃப்ளோ இருக்காது. ஏதாவது ஒரு எண்டை வந்து நீங்க கீழே சாய்க்கவோ இல்ல மேல தூக்கவோ செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அப்ப கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சேமா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல வந்து என்ன இருக்காது, ஃப்ளோ இருக்காது, ஸ்டெடியா இருக்கும். கரெக்ட். ஒருவேளை இதை எடுத்துட்டு
ஒருத்தர் கை எப்படி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் கை எப்படி வச்சிருக்காங்க. அந்த டியூப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சோ அப்ப இந்த பாயிண்ட் A இது பாயிண்ட் B, அப்ப இங்க ஹைட் h1 இது ஹைட் h2, இங்க h1 இஸ் கிரேட்டர் than h2, அப்ப இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கண்டிப்பா என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ வந்து கண்டிப்பா இருக்கும் கீழே வரும். அப்ப எப்பவுமே வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறது ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருந்து எங்க மூவ் ஆகும், ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அது எங்க அப்படின்னா 11th வந்து செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் யூனிட் கிராவிடேஷன்ல படிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப எங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலா இருக்கட்டும், இங்க வரக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா இருக்கட்டும், எங்க பொட்டன்ஷியல் சேமா இருக்குதோ அங்க ஃப்ளோ இருக்காது. எங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குதோ அங்கதான் என்ன இருக்கும், ஃப்ளோ இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். கரெக்டா? கரண்ட் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இல்லையா? இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டா? அப்ப கரண்ட் வந்து எப்பவுமே ஃப்ளோ ஆகுறது பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா, பாசிட்டிவ் டெர்மினல்ங்கிறது வந்து ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா இருக்கணும், நெகட்டிவ் டெர்மினல்ங்கிறது லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா இருக்கணும். அப்ப கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகணும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட் படிச்சிருப்போம். அப்ப எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல இருந்து ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் கரண்டோட ஃப்ளோ பாசிட்டிவ் ஐ மீன் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்ப இது வந்து என்ன சொல்ல வரேன், அப்ப எங்கெல்லாம் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோ அல்லது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோ சேமா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஃப்ளோ இருக்காது. கரெக்டா? கரண்ட்னால எப்படிதானே ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் வாட், எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்ப எங்கெல்லாம் பொட்டன்ஷியல் டிஃபரா இருக்குதோ ஐ மீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குதோ அங்கதான் ஃப்ளோ இருக்கும். அப்ப ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி என்ன பண்றோம், இந்த கண்டக்டருக்கு ரெண்டு எண்ட்லயுமே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறேன். கரெக்டா? அப்ப நமக்கு தெரியும், சோ கனெக்ட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜஸால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப வாட் அபௌட் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்டா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இத அழிச்சுப்போம், இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டமா தாறுமாறா எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடியது இல்லையா? என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பாருங்க, இது நெகட்டிவ் டெர்மினல், இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லையா? இந்த எலக்ட்ரான் இன் பிட்வீன் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கே தெரியும், ரிப்பல்ஷன் இல்லையா? அதுவும் இந்த எலக்ட்ரானை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் as force experienced by a charge. இங்க என்ன சார்ஜ், எலக்ட்ரான். சோ அதனால E போட்டுக்கலாம். இதுல இருந்து F is equal to EE. அப்ப இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகிள் எலக்ட்ரானால உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to EE. இதனால என்ன ஆகும் அப்படின்னா இது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரான் மேல ஹிட் ஆகும். அப்ப ஆக்சலரேட் ஆகுது. ஆக்சலரேட் ஆகி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சோ அப்ப எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். So this is the direction of free electrons towards the positive terminal. So அப்ப இதோட velocityக்கு ஒரு பேர் இருக்கு, drift velocity in this direction. drift என்ன, இங்க ரிப்பல்ஷனுக்கு அப்புறம் the electrons are driftedனா இழுக்கிறது, drifted towards the positive terminal. எப்ப, when an electric field is applied is called drift velocity. கரெக்ட்டா? the next இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் ஆக்சலரேட் ஆன உடனே நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபுல்லி ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ்ல இருந்து மைனஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா மீதி அங்க என்ன இருக்கும், பிளஸ். அப்ப பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் இருக்கும். பாசிட்டிவ் அயன்ஸ் கூட என்ன பண்ணும் அப்படின்னா போய் ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணும்போது பாசிட்டிவ் அயன்ஸ் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து செதற வைக்கும், ஸ்கேட்டர் பண்ண வைக்கும். அப்ப ஆக்சுவலா இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா மூவிங்ல இப்படி போகும், இப்படி வரும். சோ இந்த மாதிரி இருக்கும். இதான் இதோட டைரக்ஷன். ஓகேவா? சோ நார்மலா எப்படி காமிச்சிருப்போம்,
பட் இந்த மாதிரி இருக்கும் ரைட். சோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு zigzag manner or zigzag path அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஆக்சலரேட் ஆகி மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் அயன்ஸ்ல எல்லாம் போய் ஹிட் ஆகும்போது பாசிட்டிவ் அயன்ஸ் இந்த ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணும், ஸ்கேட்டர் பண்ண வைக்கும். சோ அப்ப அதோட பாத் இந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனோட என்ன ஆகும், இங்க இருந்து இங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? எப்ப இந்த பிளஸ் கிட்ட வந்து இந்த மைனஸ் சேருதோ அப்ப என்ன ஆகும், படிச்சிருப்பீங்க, கரண்ட் பல்ஸ் இஸ் ப்ரொடியூஸ். பஞ்சு நெருப்பு பக்கத்துல கொண்டு போது பத்திக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மைனஸ் பிளஸோட சேர்ந்த உடனே கரண்டா மாறிடும். இப்ப என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் கேரி பண்ண ஆரம்பிக்கும். எங்க இருந்து, இங்க இருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சோ this is the direction of current. கரெக்ட்டா? அப்ப எப்பவுமே கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சொல்லிருக்கேன் இல்லையா? அப்ப கரண்டோட டைரக்ஷனும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். பட் கரண்டோட டைரக்ஷன் எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்க்கு அல்லது drift velocity of the electronsக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட்டா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்ட்டிகுலர் டைரக்ஷன்ல டிரைவ் மூவ் ஆனதுனால அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்? ஓகேப்பா. சோ சப்போஸ் இந்த கண்டக்டர் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தனியா வச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரி, சோ இது என்ன சொல்லுவோம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லுவீங்க இல்லையா? இந்த இடத்தை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்ணிருக்கேன். எதுக்காக, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு. எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இப்படி தானே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்ப எலக்ட்ரான்ஸோட அதாவது சார்ஜ் பார்ட்டிகிள்ஸோட மூவ்மெண்ட் வந்து அந்த கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகுது. கரெக்டா? ஒரு குறிப்பிட்ட டைம்ல. அப்ப என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப கரண்ட்க்கு என்ன ஈக்குவேஷன் எழுதலாம், I is equal to Q by T. அப்ப Q is the total charge. எது வழியா பாஸ் ஆகுது, passing through the area of cross section. இல்ல அது ஸ்பெஷலி perpendicular to the cross sectional area in time t is called electric current. இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த கிராஸ் செக்ஷனுக்கு வந்து perpendicular-ஆ வந்து டோட்டல் சார்ஜஸ் மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஆனா இந்த சார்ஜ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னேன். அதனால எப்பவுமே அது எப்படி இருக்காது, கான்ஸ்டன்டா இருக்காது, மாறிட்டே இருக்கும். So we need to take the average. அப்ப ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இதுல இருந்து டெல்டா Q பை டெல்டா T. அப்ப டெல்டா Qங்கிறது டோட்டல் சார்ஜ் பாசிங் த்ரூ திஸ் இன் டைம் டெல்டா T. டெல்டா Tங்கிறது டைம் இன்டர்வல். கரெக்ட்டா? தென் வாட் அபௌட் தி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்? எப்போ வந்து டைம் இன்டர்வல் டெல்டா T டென்ஸ் டு 0, அந்த இன்டர்வல் கேப்பே வந்து குறைஞ்சிட்டே வருது இல்லையா, கால இடைவெளி குறைஞ்சிட்டே வருது. அப்ப எலக்ட்ரான்ஸோட growth flow வந்து அதிகமா இருக்கு. அப்ப கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்ப எப்ப டெல்டா T tends to 0 இருக்குதோ we will get the maximum current. அத instantaneous current னு சொல்லுவோம் இல்லையா? I instantaneous or simply we can say what, current. என்ன ஃபார்முலா, I is equal to limit of the என்னது average current இல்லையா? ஆவரேஜ் கரண்டோட லிமிட் தான் இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அப்ப எப்படி எழுதலாம், லிமிட் டெல்டா T tends to 0. 11th படிச்சிருப்போம் இல்லையா? டெல்டா இது tends to 0 ஆகும்போது இந்த டெல்டா எதா மாறிடும், d ஆ மாறிடும், dq by dt. ஓகே, சோ இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்க்கு டெஃபினிஷன் என்னது, லிமிட் ஆஃப் ஆவரேஜ் கரண்ட் இஸ் கால்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் or simply we can say current. பட் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் இதா இருக்கு இல்லையா, I is equal to Q by T. எப்போ வந்து I யோட வேல்யூ 1 ஆம்பியரா இருக்கும். I ங்கிறது கரண்ட்கான நோட்டேஷன், அதோட யூனிட் உங்களுக்கே தெரியும், ஆம்பியர். ரைட்? சோ அப்ப இதோட வேல்யூ 1 ஆம்பியரா இருக்கணும்னா இந்த கிராஸ் செக்ஷன் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ 1 கூலுமா இருக்கணும், எடுத்துக்கூடிய டைம் 1 செகண்டா இருக்கணும். கேன்சல் பண்ண அதே 1 வரும். அப்ப எப்படி சொல்லலாம், 1 கூலும் ஆஃப் சார்ஜ் passing perpendicular to the cross sectional area in 1 second is called or is equal to 1 ampere. Right? So இது வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஆனா இதுக்குன்னு ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன் கிடையாது, ரேண்டம் மேனர்ல இருக்கு. So anyway, so இத வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படினு சொல்வாங்க. யூனிட் வந்து ஆம்பியர். ஒன் மோர் யூனிட் இதுல இருந்து கொண்டு வரலாம், கூலும் இருக்கு. செகண்ட் மேல வரும்போது கூலும் செகண்ட் பவர் மைனஸ்.
சோ இத எலக்ட்ரிக் கரண்ட பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சோ நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.